ரஷ்ய அதிபரை சந்திக்கும் ஈரான் அமைச்சர் அமெரிக்காவுக்கு எதிராக திட்டமா? புத்தினுடன் ஈரான் அதிபர் எடுக்கப் போகும் முக்கிய முடிவுகள். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் காரணமாக போர் பதற்றம் சூழல் நிலவி வருகிறது. ஈரானில் உள்ள முக்கிய அணு உலைகளை தகர்த்தெடுக்க வேண்டும் என்பதே இஸ்ரேலின் முக்கிய குறிக்கோளாக உள்ளது. இதேபோன்று அமெரிக்காவும் நினைக்கிறது. ஈரான் தங்களிடம் அடிபணிய வேண்டும் என நினைக்கும் எண்ணத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தனது தாக்குதலை நடத்தி வருகின்றன. இது தவறான ஒரு விஷயம் என ஐநா உள்ளிட்ட உலக நாடுகள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றன. ஈரானில் உள்ள 3 அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா B-2 என்ற குண்டுவீச்சு விமானங்களை ஏவிவிட்டு தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் வெறும் மேம்போக்குத்தான் என்று பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. ஆனால் இதற்கு தக்க பதிலடி காத்திருக்கிறது அமெரிக்காவுக்கு என ஈரான் கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் எந்த தந்திரத்திற்கும் ஈரான் அடிபணியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏன் இந்த சந்திப்பு? ஈரான் ரஷ்யாவின் உதவியை நாடுகிறதா என்ற கேள்வி எழுந்து வரும் நிலையில் அதற்கான விடை கிடைத்துள்ளது. ஏனென்றால் ஈரானில் ரஷ்யா அணுசக்தி தளம் அமைத்து செயல்படுத்தி வருகிறது. ஈரானின் அணுசக்தி ஏவுகணை திட்டங்களால் தங்களுக்கு ஆபத்து நேரிடுமோ என்ற எண்ணத்தில்தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில்தான் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாடுகளும் மோதலில் ஈடுபட்டு வருவதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய நாட்டின் அதிபர் விளாடிமிர் புதினை சந்திக்க உள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்கள் நாட்டின் உள்ள அணு உலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி தங்களின் கோபத்திற்கு ஆளாக்கிவிட்டனர். இந்த தாக்குதல் மிகவும் ஆபத்தானவை. எங்கள் பலம் தெரிந்தும் இரு நாடுகளும் தங்களை சிந்திவிட்டது. ஆனாலும் எங்களையும் எங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பது எப்படி என்பது தங்களுக்கு தெரியும் என தெரிவித்துள்ளார். இதனிடையே அதிபர் புத்தினை சந்தித்து இந்த தாக்குதல் தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். ஈரான் மற்றும் ரஷ்யா தங்கள் நாட்டு நிலை குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் கூறினார். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதற்கு சீனா கண்டனம் தெரிவித்தது போன்று ரஷ்யாவும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. மேலும் ஈரானுக்கு ரஷ்யா உறுதுணையாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏராளமான உலக நாடுகள் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்க தயாராக உள்ளன என்றும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் உலக நாடுகள் சண்டையிட்டுக் கொள்வதை நிறுத்துங்கள் என சமரசம் பேசுவது போன்று பாவலா காட்டிவிட்டு தற்போது ஈரான் அடிபணிய வேண்டும் என்பதற்காக தாக்குதல் நடத்துவது எந்த விதத்தில் நியாயம் என கேட்டிருக்கிறது. எனவே ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய அதிபரை சந்திப்பது மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.